இங்கே எல்லாமே ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதுலேருந்து நம்ம வந்து பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்களே இன்டர்வியூவுக்கு அட்டென்ட் பண்ண வைப்பாங்க, ரெஃபர் பண்ணி. என்ன மாதிரி நிறைய பேர் கிராமத்துலேருந்து வரவங்களுக்குலாம் இந்த மாதிரி ஒரு சென்டர் இருக்குங்கிறது இப்படி தெரியாது. ஏன்னா அவங்களும் இந்த மாதிரி நிறையா சின்ன சின்ன ஹோட்டல் போகிறது, இந்த மாதிரி ரீட்டெயிலில் போகிறதுன்னு நிறைய பேர் இருப்பாங்க. காசு கட்டி சொல்லி கொடுத்தா கூட இவ்வளோ கிளியராக பொறுமையாக இவ்வளோ பேஷன்ஸாக சொல்லி தருவாங்களேன்னு தெரியல. இங்கே நல்லா கிளியராக பொறுமையாக சொல்லி தராங்க. எல்லாருக்கிட்டையும் டவுட் இருக்கா எல்லாரும் கேட்குறாங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் Paces Pay, secure digital payments with multiple features and great success rate. திரைக்கடலோடியும் திரவியம் தேடு என்ற அவ்வை வாக்கிற்கேற்ப வேலை வாய்ப்பை தேடி கனவுகளோடு சிறகடிக்கும் இளைஞர்களுக்கு ஓர் கலங்கரை விளக்கமாக பாதையை காட்டுகிறார் ரெட்டி ஃபவுண்டேஷன். 27 ஆண்டுகளாக இந்தியா முழுவதும் மக்கள் நலனுக்காக கட்டணமில்லா சேவை செய்து வரும் அறக்கட்டளைதான் இந்த ஃபவுண்டேஷன். இந்த தொண்டு நிறுவனம் வழங்கும் சேவைகளில் ஒன்று குரோ பயிற்சி மையம். எந்தவித கட்டணமும் இன்றி இளைஞர்களுக்கு நேர்முக தேர்வை எதிர்கொள்ளும் பயிற்சிகளை வழங்குகிறது. மேலும் அவர்களுக்குரிய வேலை வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது குரோ. சென்னை வேளச்சேரியில் இயங்கும் இந்த குரோ பயிற்சி மையத்தில் சென்னை மட்டுமன்றி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த இளைஞர்களும் பயிற்சி பெற்று வருகிறார்கள். என் பேர் நரேஷ், நான் கோயிலம்பாக்கத்துலேருந்து வரேன். நான் 12th தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். I am Brahman, completed BCom Corporate Secretary. Hi, I am Angel Kriba. என்னோட நேம் ஆர்த்தி. நான் வந்து கடலூர்லேருந்து வரேன். என் பேர் தீனா. நான் வந்து வேளச்சேரிலேருந்து வரேன். நான் படிச்சது வந்து ட்ரிபிள் படிச்சுக்கிறேன். என்னோட பேர் சித்ரா. என் பேர் யோபு பிராங்க்லின். நான் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இங்கே வரேன். என் பேர் சௌந்தர்யா. நான் திருப்பத்தூர்லேருந்து வரேன். என் பேர் கௌதம். நான் தஞ்சாவூர் மாவட்டத்துலேருந்து வரேன். நான் மகேஸ்வரி. நான் எங்கள் அடையார்லேருந்து வரேன். என் பேர் அஸ்வின். நான் கோயிலம்பாக்கத்துலேருந்து வரேன். இங்கு பயிற்சி பெறும் இளைஞர்களில் பெரும்பாலானோர் வாழ்வில் ஏழ்மையிலிருந்து மீள்வதற்காக போராடி கொண்டிருக்கும் குடும்ப பின்னணியை கொண்டவர்களாகவே இருக்கிறார்கள். இப்போ இதுக்கு முன்னாடி வேலை இல்லாமல் ஒரு 6 months வீட்டில் தான் இருந்தேன். 2022 முடித்தேன் காலேஜ். வீட்டில் கத்தினே நாங்கள் வேலைக்கு எங்கன்னா போடான்னு. நான் வந்து ஸ்கூல் எல்லாமே என்னோட ஊரில் தான் படித்தேன். அதுக்கப்புறம் காலேஜ் வந்து கவுன்சிலிங் மூலயமா சென்னையில் தான் வந்து படித்தேன். ஸோ நான் ஹாஸ்டலில் தான் ஸ்டே பண்ணியிருந்தேன். அப்புறம் லாக்டவுன் வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக ஊர் பக்கமே போயாச்சு. எந்த ஒரு கான்டாக்ட்ஸ் எதுவுமே இல்லை. ஃபுல்லாக ஆன்லைன் கிளாஸஸ் அந்த மாதிரியே போயாச்சு. தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் தான் பிறந்தது வளர்ந்ததுலாம். அங்கே தான் படித்தேன். ஸ்கூலு காலேஜ் எல்லாம் அங்கே தான் படித்தது. தஞ்சாவூர்லேயே ஒரு ரீட்டெயில் ஷாப்பில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 1 year ஒர்க் பண்ணேன். ஸோ அங்கேயே இருந்தால் அவங்க கொடுக்குற சேலரியும் வீட்டுக்கும் ஸ்டோருக்கும் போயிட்டு வரதுக்கே கரெக்டாக இருந்துச்சு. நான் இங்கே வந்து ஜாப்காக வந்தேன். என் ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி. சரி, அவங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்தேன். கெரியர் பேக் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் என்னோட ஃபேமிலி இஷ்யூஸ்னால. சமூகத்தில் வேலைக்காக தினமும் தேடல் நடத்தி வரும் இளைஞர்கள் குரோ பயிற்சி மையத்தில் சேர்ந்தது இப்படித்தான். எனக்கு அவ்வளோ இங்கிலீஷ் பேச வராது. அண்டு கம்ப்யூட்டர் நாலேஜ் கொஞ்சம் கம்மி தான். வந்து நிறைய இன்டர்வியூ போனேன். எங்கேயுமே எனக்கு ஜாப் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கல. நான் வந்து முடிச்சுட்டு ரொம்ப வேலை தேடிட்டு இருந்தேன். கிளம்பி வந்து நிறைய இடத்துல இன்டர்வியூ அட்டன் பண்ணோம். நிறையாவது ஃபேக்காக இருந்துச்சு. ப்ராடக்ட் வாங்குங்க அது மாதிரிலாம் சொன்னாங்க. ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கப்போ நிறைய வெப்சைட்லலாம் அப்ளை பண்ணிட்டு இருந்தேன். க்ரோ யூத் சென்டர் அப்படின்னு ஒரு வெப்சைட் பார்த்தேன், ஒரு சென்டர் பார்த்தேன். ஸோ சென்டரில் கான்டாக்ட்லாம் கொடுத்துருந்தாங்க. சரி, இன்டர்வியூவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஃபர்ஸ்ட்டு ஓகே இன்டர்வியூ அட்டன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அப்ளை பண்ணேன். மேம் கால் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது ஓகே நீங்கள் வந்து உங்களுக்கு 10 o'clock ஷெடியூல் ஆயிருக்கு அப்படின்னு வந்தோடனே இந்த மாதிரி நாங்களே இங்கே வந்து சொல்லி தருவோம், ஃப்ரீயாக தான் சொல்லி தருவோம், நீங்கள் வேணால் ஜாயின் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. என்னென்ன சொல்லி கொடுப்பீங்க அப்படின்னு. ஸோ நீங்கள் நேரில் வாங்க, டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அப்புறம் சார் நான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். அவர் வந்து நிறையா சொன்னார். நம்மளில் ஒரு ஆள் மாதிரி இருந்தார். நானும் இப்படி தான் கஷ்டப்பட்டேன். சரி, அவரோட கொஞ்சம் அட்டாச் ஆனிச்சு. அவர் வந்து எனக்கு ஒரு மாரல் சப்போர்ட் மாதிரி. நிறைய டெஸ்ட்லாம் கண்டக்ட் பண்ணாங்க. அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சாங்க. இது ஒரு ஃபவுண்டேஷன், ரெட்டிஸ் ஃபவுண்டேஷன் அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சாங்க. இங்கு பெற்ற பயிற்சியின் மூலம் கற்றுக்கொண்டது பற்றி அவர்கள் பேசும்போது
இவங்க வந்து மோஸ்ட்டாக வந்து இன்டர்வியூனா ஒரு இன்டர்வியூ போய் நம்ம எப்படி வந்து அட்டென்ட் பண்ணணுன்றதை நல்லா சொல்லித்தராங்க. அப்புறம் கம்யூனிகேஷன். எனக்கு ஸ்டேஜ் ஃபியர் தான் நிறைய இருக்குது அப்படி சொல்லிட்டு நான் அவ்வளோ பேச மாட்டேன். ஃபர்ஸ்ட் டே செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்க சொன்னாங்க. அப்போவே நான் ரொம்ப பயந்துட்டேன். அதிகமாக எங்கேயும் பேசுனதில்ல, ஃப்ரெண்ட்ஸ் கூட அதிகமாக மிங்கிள் இல்லை. ஸோ யார் முன்னாடியோ என்ன பேசுறது எப்படி பேசுறதுன்னு தெரியாது. மற்றவங்க முன்னாடி பேசணும்னா அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அது மாதிரி நினைப்பேன். இங்கிலீஷ் சுத்தமாக வராது. இப்போ எனக்கு அந்த மாதிரியான ஒரு இதுவும் கிடையாது. எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் பேசலாம். மோஸ்ட்டாக வந்து வீக்னஸ் வந்து நம்ம வந்து ஓவர் கம் பண்ணோம். வீக்னஸ் எதுலாம் இது, ஸ்ட்ரென்த்லாம் எதுலாம் இது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இந்த மாதிரிலாம் உங்களுக்கு என்னென்ன வீக்னஸ் இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சுக்க சொன்னாங்க. எனக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக சொல்லி கொடுத்தாங்க. அண்ட் சாஃப்ட் ஸ்கில்ஸ், ஆப்டிடியூட், communication skill, communicating English, aptitude, interview skills, computer skills and soft skills. preparation or dressing sense. எல்லாத்தையும் பத்தியும் நமக்கு வந்து சொல்லி தராங்க. இது வந்து எல்லாருக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த இன்டர்வியூக்கு போகும்போது என்னென்ன ப்ரீ பிளானிங் பண்ணணும், இன்டர்வியூல எப்படி போகணும், இன்டர்வியூக்கு ஆஃப்டர் இன்டர்வியூ நம்ம என்னென்ன வாட்ச் பண்ணணும், மெயில் செக் பண்ணணும், இந்த மாதிரி இன்க்ளூட் சின்ன சின்ன ஒரு விஷயம் கூட நமக்கு வந்து சொல்லி கொடுப்பாங்க அவங்க. இப்போ வந்து நம்ம இன்டர்வியூ எடுக்கிற போது ஹெச்ஆர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் பயம் இல்லாமல் பேசுறதுனால இப்போ ஓகே அப்படி ஃபைனாக இருக்கு. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னுமே நான் நிறைய கற்றுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒன்றா இருந்து பேசும்போது லஞ்ச் டைமில், பிரேக் டைமில், எல்லா கிளாஸ் டைம்லையும் நாங்கள் பேசுறதுனால எனக்கு கான்டெக்ட் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ் மிங்கிள் ஆகணும் அப்படிங்கிறது அதனால வந்து நான் ஜாயின் பண்ணேன். டாஸ்க்லாம் கொடுப்பாங்க. ஒரு டாஸ்க்லேயும் நம்ம வந்து பேசணும் அப்படின்னு கொடுப்பாங்க. ஒரு டாஸ்க், அந்த டாஸ்க்ல நாங்கள் பேச தான் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சிது. கொஞ்சம் ஈஸியாகவே வருது. கொஞ்சம் ஈஸியாக நாங்கள் வந்து பயப்படாமல் பேசுறதுனால கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. என்னோட ஸ்கில்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், நாலேஜை வளர்த்துக்கலாம். ஸோ அதனால நான் இங்கே வந்தேன். ஃபோன் காலில் கேட்டேன், இந்த மாதிரி பேமெண்ட்லாம் எதுவும் பண்ண வேண்டியது இருக்குமா அப்படின்னு. ஸோ இல்லை, அதெல்லாம் நீங்கள் ₹1 கூட பே பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. டீச்சர்ஸ் எல்லாருமே கைண்ட்னஸாக தான் சொல்லி கொடுக்குறாங்க. அண்ட் புக்ஸு எல்லாமே ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க. வெளியே கூட இவ்வளோ சொல்லி தருவாங்களான்னு தெரியல, இங்கே நிறைய சொல்லி தராங்க. அதுக்கப்புறமா எனக்கு கொஞ்சம் மெடிக்கல் இஷ்யூஸ் இருந்தால் கூட வந்து நான் வரலன்னா கூட வந்து நான் அப்புறமா கேட்டால் சொல்லி தராங்க. எனக்கு இந்த ப்ரோக்ராம் வந்து என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னா எல்லாமே ஒரு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. உன்னால் முடியும் இதை பண்ணு அப்படின்னு வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. அந்த என்கரேஜ் வந்து எல்லாருக்குமே தேவை. எனக்கு இப்போ இது இங்கே ரொம்பவே கிடைக்குது. பேசினா கூட வந்து வாய் வரைக்கும் இருக்கும், எல்லாரும் முன்னாடி பேசுகிறப்போ வராது, அந்த மாதிரிலாம் இருந்தது. இங்கே வந்து கொஞ்சம் ஸ்டேஜ் ஃபியர், ஐ எம் ஓவர் கம்மிங் மை ஸ்டேஜ் ஃபியர். இதில் மஸ்ட் என்னன்னா நமக்குள்ள இருக்கிற டேலண்ட், அந்த டேலண்ட்டை வெளியில கொண்டு வராங்க. அவங்க வந்து என்ன இருக்குன்னு யோசி அப்படின்னு டெய்லி வந்து அந்த டேலண்ட்டை வெளியில கொண்டு வரதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்றாங்க. இப்போ நிறையா நான் கற்றுக்கிருக்கேன். இப்போ எனக்கு வேலை கிடைக்காட்டி நான் பரவாயில்ல, நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு ஒரு ஃபீலிங்கில் நான் இருக்கேன். பயிற்சி மையம் குறித்து தாங்கள் அறிந்ததை இளைஞர்கள் பகிர்ந்தனர். ஜப்பான்ல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் நமக்கு பே பண்றாங்க. இந்த ஃபவுண்டேஷன் ரெட்டிஸ் ஃபவுண்டேஷனுங்கிறதான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஃபவுண்டேஷன் வந்து ஒரு 50 அபோவ் கம்பெனிஸ் கூட டைப் வச்சுட்டு இருக்காங்க. அதனால நமக்கு வந்து ஒரு ஜாப்னு இல்லை, அவங்க வந்து நம்ம ஜாப்க்கு போற வரைக்கும் நம்மள ட்ரெயின் பண்றாங்க. உங்களுக்கு எவ்வளோ வேலை வேணுமோ, என்ன வேலை வேணுமோ, இது இல்லையா இந்த ஒர்க்கு கிடைச்ச ஒர்க்கு போயிட்டு இல்லை பிடிக்கலையா நெக்ஸ்ட் ஜாப் போகலாம். அந்த மாதிரி வந்து நமக்கு நிறைய வேலையை பத்தி அவங்க சொல்றாங்க, எக்ஸ்பிளனேஷன் நிறைய கொடுக்குறாங்க. நம்மள வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்றாங்க. எல்லாரையும் மோட்டிவா நீ இதை பண்ணு, இது கரெக்டா இருக்கும், நீ பண்ணு, நம்மளால முடியாதுன்னு சொல்லிட்டு நீ யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து நம்மள ரொம்ப மோட்டிவ் பண்றாங்க. ரெஃபர் பண்ணி உள்ள அனுப்புறதே பெரிய பெரிய கம்பெனியாக தான் இருக்கும். அசெஞ்சர், குளோபல் அண்ட் ஆக்சிஸ் ஹெல்த் கேர், காசா கிராண்ட் சம்திங். இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், வேலைக்கும் போகிறேன். இப்போது லேண்ட்மார்க் குரூப்பில் தான் வேலை செய்கிறேன். நான் வந்து இப்போ ஒரு ஐடி செக்டரில் வேலை செய்கிறேன். எனக்கு பிடிச்சிருந்துச்சு, நானும் கற்றுக்கிட்டேன், ப்ளஸ் ஆகிட்டேன் நான். தேங்க்யூ ஃபார் க்ரோத் ஃபவுண்டேஷன். இறுதியாக ரெட்டி ஃபவுண்டேஷன் மற்றும் குரோ பயிற்சி மையம் வழங்கும் சேவைகள், நோக்கம், செயல்படும் முறை, பயிற்சி பெற விண்ணப்பிப்பது எப்படி உள்ளிட்ட பல முக்கிய தகவல்களை குரோ மையத்தின் ஏரியா ஹெட் மஹபூப் பாஷா நம்மிடம் பகிர்ந்து கொண்டார். நாங்கள் டாக்டர் ரெட்டிஸ் ஃபவுண்டேஷன் 27 வருஷமாக மக்களுக்கு சேவை பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் ஒரு என்ஜிஓனா நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். நாங்கள் டாக்டர் ரெட்டிஸ் ஃபவுண்டேஷன் ஒரு அறக்கட்டளை வச்சுருக்கோம். அந்த அறக்கட்டளை மூலிமா நிறைய வெர்டிக்கல், நிறைய துறையில் வந்து பயிற்சி, மாணவர்களுக்கு பயிற்சி, லைக் வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கறது, லைக் கிளைமேட் சேஞ்சு, இப்போ இயற்கையோட டிஃபெக்ட்ஸ்லேருந்து எப்படி காப்பாற்றுறது, லைக் ட்ரீ பிளான் பண்ணுறது, லைக் பப்ளிக் ஹெல்த் சென்டர்ஸ்லாம் நாங்கள் டேக் கேர் பண்ணுறது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெர்டிக்கலில் வி ஆர் ஒர்க்கிங் என்ற பாஸ்ட்டு 27 வருஷமாக இந்த சர்வீஸை வந்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் இந்தியாவில் எடுத்துட்டிங்கன்னா இந்த லைவ்லிவுட் யூத் அண்ட் பிடபிள்யூடின்ற விஷயத்தில் மொத்தமாக 120 சென்டர் இருக்குது. 120 சென்டர் பயிற்சி மையங்களை வச்சு நாங்கள் நடத்திட்டு இருக்கோம் இந்தியா ஃபுல்லாக.
இந்த 120 மையங்களையும் நாங்கள் பண்ணுற மெயின் அஜெண்டா எங்களுக்கு என்னவா இருக்குன்னா, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும். இப்போ ஒரு வீடு இருக்குது அப்படின்னும் போது அந்த வீட்டில் வந்து நாங்கள் வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கறது மூலியமாக தான் பொருளாதாரம், வீட்டோட பொருளாதாரம் உயரும். டைரெக்டாக வீட்டோட பொருளாதாரம் உயரும் போது இந்த சமூகத்தோட பொருளாதாரம் உயரும். இதோட அஜெண்டா யூத்துன்ற ஒரு விஷயத்தில் பண்ணுறோம். இன்னொன்று பிடபிள்யூடி, பீப்புள் வித் டிசபிலிட்டி, அவங்களுக்கும் பயிற்சி கொடுக்குறோம். பயிற்சி கொடுத்து வேலை வாங்கி கொடுக்குறோம். இந்த வேலையில் 100% நாங்கள் அசிஸ்டன்ஸ் கொடுக்குறோம். ஒன்று. ரெண்டாவது, இப்போ யூத்ஸோட பார்த்தீங்கன்னா யூத்ஸ்க்கு பயிற்சி வந்து மேக்ஸிமம் 55 நாள், குறைஞ்சபட்சம் 30 நாள்லேருந்து 55 நாள் பயிற்சி கொடுக்குறோம். எவ்வளோ சேலரியில் சார் வேலை வாங்கி தருவோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 15,000லேருந்து 20,000 வரைக்கும் சென்னையில் வேலை வாங்கி கொடுத்துட்ருக்கோம். என்னென்ன செக்டாரில் வேலை வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடி. நான் ஐடியில் வந்து ஐடி சப்போர்ட். இட் இஸ் நாட் பியூர்லி வந்து நீங்கள் இப்போ கோடிங் தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஐடியில் பண்ண முடியும். நம்மளை கொடுக்கக்கூடிய கோர்ஸோட நேம் வந்து கோர் எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ். கோர் எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ்ன்னு எடுத்திங்கன்னா, ஒருத்தவங்க வேலைக்கு போகிறதுக்கு என்னென்ன ஸ்கில் வேணும், லைக் கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ், கம்யூனிகேஷன் இங்கிலீஷ், ஆப்டிடியூட், டிஜிட்டல் லிட்ரஸி, சாஃப்ட் ஸ்கில், இந்த 5 டாப்பிக்லையும் இவங்களுக்கு வந்து 30 நாள்லேருந்து 55 நாள் வரைக்கும் பயிற்சி கொடுத்து இவங்களோட நல்ல நிறுவனங்கள், லைக் டாப் நிறுவனங்களில் அவங்களுக்கு வந்து வேலை வாங்கி கொடுக்குறோம். இது வந்து நாங்கள் சேவை அடிப்படையாக நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம். அனைத்து மக்களுக்கும் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும். வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தா பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் கொடுத்தா நம்மளோட வாழ்வாதாரம், லைக் இந்தியாவோட பொருளாதாரம் முன்னேறும். அப்படின்றதால தான் அதுதான் எங்களோட மெயின் அஜெண்டாவாக வச்சு நாங்கள் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. இன்னொன்று எடுத்திங்கன்னா, இந்த வேளச்சேரியில் நாங்கள் பண்ணுறது வந்து வி ஹாவ் ஒன்லி லிமிடெட் சீட்ஸ். 25 to 30 சீட்ஸ் வந்து மந்த்லி வந்து நாங்கள் எடுத்து நாங்கள் வந்து பயிற்சி கொடுத்துட்ருக்கோம். இதுக்கு நாங்கள் எந்த பணமுமே வாங்குறதில்ல. சரி சார், எப்படி பணம் வாங்காமல் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்கும்போது, வி ஹாவ் அ ஃபண்ட் கால்டு கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒரு நிறுவனத்துக்கும் 2% வந்து ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். இது 2% வந்து கிட்டத்தட்ட இப்போ பெரிய கம்பெனி ஒரு 1000 கோடி லாபம் பண்ணுற கம்பெனினா அதில் 2% எடுத்திங்கன்னா அதுவே கிட்டத்தட்ட ஒரு 200 கோடி வரும். இந்த 200 கோடியை அவங்க செஷன் 135 படி தே நீட் டு ஸ்பெண்ட் 2% அஸ் ஏ CSR ஃபண்டு. இதுக்கு ஒரு கமிட்டிலாம் வச்சு அவங்க டிரைவ் பண்ணி பண்ணுவோம். அண்டர் த செஷன் 135ல் ஷெடியூல் 7ல் பார்த்தீங்கன்னா அந்த 14 கிட்டத்தட்ட 14 இதில் பண்ணலாம். அன்றைக்கி நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், PM ஃபண்டு, க்ளீன் கங்கா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கே தெரிஞ்சிருக்கும். இதுக்கெல்லாம் ஃபண்ட்ஸை கொடுக்கலாம். சரி சார், அந்த 2% வந்து ஒரு கார்பரேட் வந்து ஸ்பெண்டே பண்ணலை அப்படின்னா என்ன பண்ணணும்னா, அவங்க ஓப்பன் ஃபோரத்தில் டிக்ளேர் பண்ணணும், நான் வந்து இவ்வளோ சம்பாதிக்கிறேன் ஆனால் நான் செலவே பண்ணலை அப்படின்றது டிக்ளேர் பண்ணணும். நாங்கள் கார்பரேட்டோட டைப் பண்ணி நிறைய ஃபண்டர்ஸ் எங்களுக்கு ஃபண்டர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. இந்த சென்டர்ஸ் வந்து ஒர்க்கிங் ஆன் பிஹாஃப் ஆஃப் MUFGன்னு ஒரு ஃபண்டர் மூலியமாக தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு பையனுக்கு பணம் இருக்குது, சம் ஃபண்டர் அந்த பணத்தை பே பண்ணுறாங்க. அதனால் நாங்கள் குவாலிட்டியான கேண்டிடேட்ஸை மட்டும்தான் எடுக்கிறோம். எங்களோட கேண்டிடேட்ஸ் தே நீட் டு பி பிலோ பவர்ட்டி லைன், எக்கனாமிக்கலி வீக்கர் செஷனாக இருக்கணும், 18 to 30 இருக்கணும் அவங்களோட வயசு, ப்ளஸ் அவங்க வந்து இங்கே இருக்கிற மேக்ஸிமம் வேலைச்சேரினா ஒரு 10 கிலோமீட்டர்ஸ்குள்ளே அவங்களோட வீடாக இருக்கணும். முக்கியமாக நாங்கள் ஒரு நீட்டுன்ற கான்செப்ட் வச்சுருக்கோம். நாட் இன் எஜுகேஷன், நாட் இன் எம்ப்ளாய்மெண்ட், நாட் இன் ட்ரைனிங். ஒருத்தவங்க வேலைக்கு போயிருந்தால் நாங்கள் எடுக்க மாட்டோம், ஒருத்தவங்க வேறு இடத்துல பயிற்சி எடுத்துக்கிட்டால் எடுக்க மாட்டோம், ஒருத்தர் வேறு இடத்துல டிகிரி படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னாலும் நாங்கள் அவங்கள வேலைக்கு, நாங்கள் அவங்கள செஷனுக்கு எடுக்க மாட்டோம். இதில் யார் இதிலெல்லாம் கவர் ஆகாமல் 18லேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்காங்களோ அவங்கள நாங்கள் செலக்ட் பண்ணி வி ஹாவ் அவர் ஓன் ப்ராசஸ். அந்த ப்ராசஸில் அவங்கள ஃபில்டர் பண்ணி அந்த கேண்டிடேட்டை உள்ளே எடுத்து 30லேருந்து 55 நாள் வரைக்கும் ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு ஜாப் வாங்கி கொடுக்குறோம். இதுதான் எங்களோட மெயின் அஜெண்டாவாக இருக்குது. நாங்கள் எங்களோட அஜெண்டா வந்து வி நீட் டு கிரியேட் எ லைவ்லிஹுட், வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தணும். ஆஸ் ஆஃப் நவ் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 87 கேண்டிடேட்டை ட்ரெயின் அண்ட் பிளேஸ் பண்ணியிருக்கோம். அவுட் ஆஃப் 87ல் ஒரு 70 கேண்டிடேட்ஸ் வந்து தே பிளேஸ்ட் இன் த டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ். இப்போ ஸ்டில் வி ஹாவ் ஒன்லி 120 மெம்பர்ஸ்க்கு தான் எனக்கு வந்து பட்ஜெட் இருக்குது. 120 பேருக்கு தான் எனக்கு ஸ்பான்சர் பண்ண முடியும். இப்போயே இந்த மந்த்து வி காட் அரௌண்ட் 30 to 40 முடிஞ்சு. ஸ்டில் நாங்கள் ஒரு 80 கேண்டிடேட்ஸ்க்கு இலவசமாக பயிற்சியை கொடுத்து அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கணும். அவர் அல்டிமேட் கோல் டு பிளேஸ் தம், டு கிரியேட் எ லைவ்லிஹுட், வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தணும். லைக் ஒரு குடும்பத்தில் அவங்க வறுமையை போக்கணும்னா அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்குறதா மூலியமாக மட்டும்தான் போக்க முடியும். அந்த தான் நாங்கள் சேவையாக செஞ்சிட்ருக்கோம். வி ஆர் லொக்கேட்டட் இன் வேளச்சேரியில் 100 feet ரோடு, சங்கீதாக்கு ஆப்போசிட்டில் இருக்கும். இது நீங்கள் அப்ளை பண்ணணும்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் இருக்கும், ப்ளஸ் லொக்கேஷனோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ப்ளஸ் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும். எவ்ரி மந்த் லைக் இப்போ டிசம்பரில் நீங்கள் வந்து வி ஆர் க்ளோசிங் த பேட்ச். ஆல்ரெடி வி க்ளோஸ் த பேட்ச் ஆன் 13. இப்போ ஜனவரியில் வி ஆர் க்ளோசிங் த பேட்ச் ஆன் 13. எவ்ரி மந்த் 13ஆம் தேதி நாங்கள் பேட்சை க்ளோஸ் பண்ணிடுறோம். அதுக்குள்ளே நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷன்ஸை கொடுத்துடலாம். ஜனவரி 13ஆம் தேதி இந்த பேட்சை வந்து நாங்கள் க்ளோஸ் பண்ணிட போகிறோம். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்ற தத்துவத்துடன் செயல்படும் ரெட்டி ஃபவுண்டேஷனும் க்ரோ பயிற்சி மையமும் இன்னும் பல மடங்கு வளர்ந்து பல 100 ஆண்டுகள் சேவையை தொடர வேண்டும் என
ஓப்பன் ஹாரிசான் குழுமத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.